இல்ல சார், நாங்களும் அதை தெரிஞ்சுக்க தான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கோம். டைகர் பத்தி குரூப்புக்குள்ள கொஞ்சம் பேருக்கு தெரிஞ்சிருக்கு, ஆனா யாரும் வெளியே சொல்ல மாட்டாங்க. ரொம்ப தெளிவா அடையாளத்தை மறைச்சு டைகர் ஏதோ பிளான் பண்ற மாதிரி இருக்கு. சோ கண்டுபிடிக்க கொஞ்சம் டைம் ஆகும் என்று விளக்கமாக கூற எரிச்சலோடு பார்த்த ஆதிசேஷன், அப்புறம் எதுக்கு நீ இங்க வந்த? முக்கியமான இன்ஃபர்மேஷன் இருந்தா மட்டும் இங்க வா, முதல்ல இங்கிருந்து கிளம்பு என்று கோபமாக ஸ்பையை அங்கிருந்து அனுப்பிவிட்டு மீண்டும் சிகரெட்டை புகைக்க ஆரம்பித்தார். அது ஏற்கனவே முடிந்து போய் இருக்க, இதுவும் இப்பன்னு பார்த்துதான் இரிட்டேட் பண்ணும் என்று சிகரெட்டை தூக்கி போட்டவர் அப்படியே தனது நாற்காலியில் அமர்ந்தார். அதே நேரம் சர்வாவிடம் மீண்டும் மீண்டும் மன்னிப்பு கேட்டுக் கொண்டிருந்தார் ஆலியாவின் ஷோரூம் மேனேஜர். கூடவே ஒன்றும் புரியாமல் நின்று கொண்டிருந்த அந்த சேல்ஸ் கேர்ளிடம், உனக்கு அறிவு ஒண்ணு இருக்கா இல்லையா? யார்கிட்ட என்ன பேசணும்னு தெரியாது, நீ எல்லாம் எதுக்கு வேலைக்கு வர என்று திட்டிக்கொண்டே போக, சாரி சார், எனக்கு அவர் யாருன்னு தெரியாது, தெரியாம பண்ணிட்டேன் என்று மன்னிப்பு கேட்க ஆரம்பித்திருந்தாள் அந்த பெண். வாய மூடு, இதுக்கு மேல ஏதாவது பேசுன என்று அவளை திட்டிவிட்டு மீண்டும் சர்வா பக்கம் திரும்பிய மேனேஜர், இந்த பொண்ணு பண்ண தப்புக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன், தயவு செஞ்சு மேடம் கிட்ட இத பத்தி எதுவும் சொல்லிடாதீங்க, எங்க வேலையே போயிரும் என்று கெஞ்சவே ஆரம்பித்திருந்தவர் மிகவும் பதட்டமாக இருந்தார். பிளாக் கார்டு வைத்திருக்கிறான் என்றால் நிச்சயம் ஆலியாவிடம் சர்வாவால் நேரடியாக பேச முடியும் என அந்த மேனேஜருக்கு தெரிந்திருந்தது. சரி, இதெல்லாம் கேட்கறதுக்கு எனக்கு டைம் இல்ல, வாட்சை பேக் பண்ணி கொடுத்தீங்கன்னா நான் இங்கிருந்து கிளம்புவேன் என்று சர்வா சாதாரணமாக கூறியதும், 2 minutes டைம் கொடுங்க சார் என்று அந்த மேனேஜர் வேக வேகமாக வாட்ச் வைக்கப்பட்டிருக்கும் அந்த இடத்திற்கு ஓடிவர பேண்ட் பாக்கெட்டுக்குள் கைவிட்டபடி நின்றான் சர்வா. அந்த பெண் அவனிடம் மன்னிப்பு கேட்க அவனையே பார்த்து கொண்டிருந்தாலும் அவளை சர்வா கண்டுகொள்ளவில்லை. வெளியில் ஓடி வந்த மேனேஜர் டிஸ்பிளேவில் அந்த வாட்ச் இல்லாமல் போக அதை தேடினார். சிறிது நேரத்திற்கு முன்பு அங்கு இருந்த அந்த இளைஞன் அதை கையில் எடுத்து கட்டி அழகு பார்த்து கொண்டிருக்க, சார் என்ன பண்றீங்க என்று வேகமாக அதை அவனிடமிருந்து வாங்கினார் மேனேஜர். ஹலோ, நீங்க என்ன பண்றீங்க? நான் வாட்ச் வாங்க வந்திருக்கேன், இப்படிதான் புடுங்குவீங்களா என்று மேனேஜர் செயலில் கடுப்பான அந்த இளைஞன் கத்த, இல்ல சார், தப்பா எடுத்துக்காதீங்க, இந்த வாட்ச் ஆல்ரெடி புக் பண்ணிட்டாங்க, உங்களுக்கு வேணும்னா டிஸ்பிளேல இருக்கிற மத்த வாட்சஸ் எல்லாம் பாருங்க என்று சொல்லிக்கொண்டே அந்த வாட்சை மென்மையான துணியால் சுத்தம் செய்ய ஆரம்பித்திருந்தார் அவர். என்ன, ஆல்ரெடி புக் பண்ணிட்டாங்களா? அப்புறம் எதுக்கு டிஸ்பிளேல வச்சிருக்கீங்க? எனக்கு தெரியாது, எனக்கு இதுதான் வேணும், இதோட விலை என்ன என்றான் அவன் பிடிவாதமாக. 12 கோடி பிளஸ் மெம்பர்ஷிப் கார்டும் இருக்கணும் என்று சொல்லிக்கொண்டே அந்த வாட்சை ஒரு டப்பாவில் பேக் செய்து அதை பத்திரமாக எடுத்துக்கொண்டு மேனேஜர் அங்கிருந்து நகர, வாட்? அப்போ உள்ள இருக்கிறவன் 12 கோடி கொடுத்து இதை வாங்க போறானா? உங்களுக்கு யார் மேனேஜர் வேலை கொடுத்தது என்று நக்கலாக கேட்டான். ஹலோ, பார்த்து பேசுங்க, உள்ள இருக்கிறவருக்கு கேட்டுச்சு, அவ்வளவுதான், உங்க நிலைமை என்ன ஆகும்னு தெரியாது என்று மேனேஜர் சர்வாவை பற்றி கூறியதில் கடுப்பான அந்த இளைஞன், ஓஹோ, என்ன பண்ணுவார்னு தெரியாதா? வர சொல்லுங்க, இப்பவே வர சொல்லுங்க, அவ்வளோ பெரிய ஆள் யாருன்னு நான் பார்த்தே ஆகணும் என்று தனது சட்டை கையை மடக்கி விட்டு கொண்டே கேட்டான் அவன். இருக்கிற பிரச்சனை பத்தாதுன்னு இந்த பைத்தியக்காரன் வேற என்று மனதிற்குள் நொந்து போன மேனேஜர், இங்க பாரு தம்பி, உன்னோட நல்லதுக்கு தான் சொல்றேன், உள்ள இருக்கிறது டைகரோட ஆள், தேவையில்லாம பிரச்சனை பண்ணாத என்று மேனேஜர் மெல்லிய குரலில் கூற, டைகர் என்ற வார்த்தையை கேட்டதும் நடுங்கி போனான் அந்த இளைஞன். அடுத்த நொடியே மடித்துவிட்ட சட்டையை கீழே இறக்கிவிட்டவன் அங்கிருந்து வேகமாக கிளம்பிவிட பெருமூச்சு விட்ட மேனேஜர், பெரிய இவன் மாதிரி பேசினான், இப்ப ஓடுறத பாரு என்று நினைத்துவிட்டு பேக் செய்த வாட்சுடன் மீண்டும் சர்வாவிடம் வந்தார். சார், உங்க வாட்ச் ரெடி என்று அந்த வாட்ச் பெட்டியை சர்வாவிடம் கொடுத்தவர், நடந்ததுக்கு மறுபடியும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் சார் என்றார் பாவமாக. இட்ஸ் ஓகே என்று வாட்சை கையில் வாங்கிக் கொண்ட சர்வா கண்ணீரோடு நின்று கொண்டிருந்த அந்த பெண்ணை பார்த்தான். இதுக்கப்புறமாவது கொஞ்சம் பொறுப்போட நடந்துக்கோங்க என்று கூறி சர்வா அங்கிருந்து கிளம்ப தயாராக அவன் இன்னும் கோபமாக இருக்கிறான் என்று நினைத்த மேனேஜர், இதுக்கு மேல உனக்கு இங்க வேலை இல்ல, கிளம்பு என்றார். அந்த பெண் அழுது கொண்டே, சார் பிளீஸ், தெரியாம பண்ணிட்டேன், வேலையை விட்டு அனுப்பாதீங்க, இனிமே இந்த மாதிரி பண்ண மாட்டேன் என்று கெஞ்ச திரும்பி பார்த்த சர்வா அவளை எதுவும் செய்ய வேண்டாம் என்பது போல கை சைகை மட்டும் காட்டிவிட்டு அங்கிருந்து கிளம்பினான். வீட்டிற்கு வரும் வரை அந்த வாட்சின் அழகை அவ்வப்போது காரை நிறுத்தி ரசித்துக் கொண்டான் சர்வா. அப்போது ஆலியாவிற்கு போன் செய்து நன்றி சொல்லலாம் என தோன்ற
அவ வேலையில பிஸியா இருப்பா, அப்புறம் பேசிக்கலாம் என தனக்குத்தானே சொன்னவன் வேதிகாவின் வீட்டிற்கு வந்து சேர்ந்திருந்தான். காரில் இருந்து இறங்கும் பொழுதுதான் கார் டேஷ்போர்டில் சிவப்பு லைட் எரிவதை கவனித்து அதை நன்றாக உற்று பார்க்க அங்கு ஒரு கேமரா இருப்பதையே பார்த்தான். இந்த கார்ல கேமரா எல்லாம் இருக்கா என அதை அங்கும் இங்கும் திருப்பி பார்த்தவன் இதுல என்னென்னலாம் ரெக்கார்ட் ஆயிருக்குன்னு செக் பண்ணி பார்க்கணும் என்று நினைத்துக்கொண்டு வீட்டிற்குள் செல்வதற்காக கதவை திறக்க அந்த பக்கம் இருந்து கதவை திறந்து வெளியே வந்தான் பிரவீன். நீங்க என்ன பண்ற என்று சர்வா அவனை பார்த்ததும் கேட்க, இந்த கேள்விய நான் தான் உன்கிட்ட கேட்கணும், இந்த வீட்டு மாப்பிளையா உன்னை இன்னும் நினைச்சுக்கிட்டு இருக்கியா என்றான் பிரவீன் திமிராக. கூடவே சர்வாவின் ட்ரெஸ்ஸை பார்த்தவன், மறுபடியும் உன் பழைய ட்ரெஸ்ஸை போட ஆரம்பிச்சிட்ட போல, என்னதான் நாய குளிப்பாட்டி நடுவீட்ல வச்சாலும் அது புத்திக்கு என்று ஏளனமாக கேட்க சர்வாவிற்கு அவனை அடி வெளுக்க வேண்டும் போல கை பரபரத்தது. இருந்தும் தன் கோபத்தை கட்டுப்படுத்திக் கொண்டவன், நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு, இங்க எதுக்கு வந்த? வேதிகாவுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, இப்படி அடிக்கடி அவளை வந்து நீ பாக்குறது சரியில்லை. அதை கேட்டு சிரித்த பிரவீன், கல்யாணம் ஆயிடுச்சா அப்படின்னு நீதான் சொல்ற, அவ சொல்லலையே. எவ்வளோ வேகமா கல்யாணம் ஆச்சோ அதை விட வேகமா உங்களுக்கு டிவோர்ஸ் ஆயிடும் என்றான் மிகவும் கான்பிடென்ட்டாக. அதில் கடுப்பாகி அவன் சட்டையை பிடித்த சர்வா, நாங்க என்ன பண்ணுவோம் பண்ண மாட்டோம்னு யோசிக்கிறது உன் வேலை கிடையாது. கடைசியா சொல்றேன், உன் லிமிட் என்னவோ அதுல இருந்துக்கோ, இல்ல உன் உடம்புல உசுர் இருக்காது என்று மிரட்ட அவன் கையை எடுத்துவிட்ட பிரவீன் சிரித்துக்கொண்டே, கூல் ப்ரோ, அதத்தான் நானும் உனக்கு சொல்றேன், உன் லிமிட்ல இரு. உன் ஸ்டேட்டஸ் என்ன, என்னோட ஸ்டேட்டஸ் என்ன, என் சட்டைய பிடிக்கிற என்று பதிலுக்கு கேட்க, என்னால என்ன பண்ண முடியும்னு உனக்கு தெரியாது. உன்னை அழிக்கணும்னு நினைச்சா எனக்கு ஒரு நிமிஷம் கூட ஆகாது. உனக்கு ஒரு லாஸ்ட் வார்னிங், வேதிகாவை விட்டு விலகி இரு என்று கூறிய சர்வாவின் கண்களில் கோபம் அப்பட்டமாக தெரிய பிரவீனுக்கு ஏனோ அவனோடு நின்று சண்டையிடுவதில் சிறிதும் விருப்பமில்லை. அதனால் அங்கிருந்து கிளம்பியவன் செல்வதற்கு முன், நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ, ஆனா வேதிகா எனக்கு தான் என்று கூறிவிட்டே அங்கிருந்து கிளம்ப, இவனை கூட்டிட்டு போய் ஒரு நாள் பூரா வச்சு ஊமக்குத்து குத்துனாதான் சரிப்பட்டு வருவான் என்று மனதிற்குள் நினைத்து கொண்ட சர்வா வீட்டினுள் நுழைய ஹாலில் அமர்ந்து நெயில் பாலிஷ் வைத்துக் கொண்டிருந்தார் அம்பிகா. அவரை பார்த்ததும், குட் ஈவினிங் ஆண்டி என்று சர்வா அருகில் செல்ல, அடடே, நீ வரமாட்டேன்னு நினைச்சேன், வந்துட்டியா என்று சோகமாக அவர் கேட்டதும் சர்வாவின் முகம் மாறியது. இருந்தும், ஆண்டி, வேதிகாவுக்கும் எனக்கும் இன்னும் டிவோர்ஸ் ஆகல, சோ தேவையில்லாம வேற ஒரு பையன் கூட அவளை பழக விட ட்ரை பண்ணாதீங்க என்றான் இறுகிய முகத்தோடு. அப்படியா, உடனே டைவர்ஸ் பேப்பர்ஸ் எல்லாம் ரெடி பண்றேன், கையெழுத்து போடுறியா? எவ்வளோ நாளைக்கு என் பொண்ணு உன்ன மாதிரி ஒருத்தன் கூட வாழ்ந்து கஷ்டப்படுவா என்று அம்பிகா திருப்பி கேட்க, ஆமா, தினமும் வீடு ஆபீஸ்னு 4 செவத்துக்குள்ள இருந்தா அவளுக்கு கஷ்டமாதான் இருக்கும். என்ன பண்றது, உங்களுக்கு அதானே பிடிக்குது என்றான் சர்வா வேண்டுமென்றே. தேவையில்லாம என் பொண்ணை பத்தி பேசாத, அவ ஒண்ணு முன்ன மாதிரி இல்ல, மறுபடியும் அவளோட இடத்த பிடிச்சிட்டா தெரியுமா என்று அம்பிகா பெருமையாக கூற, என்ன சொல்றீங்க, இடத்த பிடிச்சிட்டான்னு என்ன அர்த்தம்? கம்பெனி அவ பேருக்கு வரப்போகுதா என்று சர்வா கேட்க, ஆமா, கம்பெனி அவ கைக்கு வந்துருச்சு, இனிமே அவ யாரையும் நம்பி இருக்க தேவையில்லை, என் பொண்ணு அவ நினைச்ச மாதிரி வாழ போறா, உன்னையும் வாழ்க்கையில இருந்து மொத்தமா அனுப்ப போறா என்று கூறிய அம்பிகா முகத்தில் அத்தனை புன்னகை. அமைதியாக பார்த்த சர்வா, அப்படியா, நல்ல விஷயம்தான், கங்க்ராச்சுலேஷன்ஸ் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து நகர, ஒரு நிமிஷம் இரு, நாளைக்கு வேதிகாவோட பர்த்டே, தேவையில்லாம அவ முன்னாடி போய் அவளை டென்ஷன் பண்ணாத என்று அம்பிகா கூற, திரும்பி பார்த்து கொண்டே படியேறிய சர்வா, உங்க பொண்ணோட பர்த்டே இன்னைக்கு நைட் 12 மணில இருந்து ஸ்டார்ட் ஆகுது, ஆனா காலையில 6 மணி வரைக்கும் அவ ஏன் கூட தான் ரூம்ல இருக்கணும், உங்களால என்ன பண்ண முடியும் என்று நக்கல் சிரிப்போடு கேட்ட சர்வா உடனே அறைக்குள் சென்று கதவை மூடிவிட, எவ்வளோ திமிரு உனக்கு என்று எழுந்த அம்பிகா, இவன் ஒரு ஆளுன்னு எந்திரிச்சு போய் சண்டை போடணுமா, இருக்கட்டும், சீக்கிரமே விரட்டி விடுற என்று முணுமுணுத்துக் கொண்டே மீண்டும் நெயில் பாலிஷ் வைப்பதில் கவனத்தை செலுத்த, அறைக்குள் வந்த சர்வாவிடம், எதுக்கு இப்படி டம்முன்னு கதவை லாக் பண்ற என்று கேட்டாள் வேதிகா. அவன் திரும்பி பார்க்க கண்ணாடி முன்னால் அமர்ந்து தனது மேக்கப்பை ரிமூவ் செய்து கொண்டிருந்தாள் அவள்.
என்ன கேக்குறதுனாலும் உன் அம்மா கிட்ட கேட்டுக்கோ என்று பதில் சொன்ன சர்வா தனது பையை கழட்டி பெட் மீது வைத்தான். நீ இன்னைக்கும் வீட்டுக்கு வரமாட்டேன்னு நினைச்சேன் என்று அவனை திரும்பி பார்க்காமலேயே வேதிகா சொல்ல, நேத்து ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருந்தேன், நைட் அங்கேயே ஸ்டே பண்ணிட்டேன், அதான் வீட்டுக்கு வரல என்று மாற்று உடையை கையில் எடுத்துக்கொண்டு கூறினான் சர்வா. ஓஹோ, அந்த ஃப்ரெண்டுக்கு பேர் இல்லையா, இல்ல சொல்றதுக்கு உனக்கு விருப்பம் இல்லையா என்று கேட்ட வேதிகா இப்போது அவனை திரும்பி பார்த்து முறைத்தாள். கையில் இருந்த உடைகளை கீழே வைத்த சர்வா, என்ன வேணும் உனக்கு, மறுபடியும் என் மேல சந்தேகமா என்று கேட்டான். எப்ப உன் மேல சந்தேகம் போச்சு மறுபடியும் வரத்துக்கு என அவளும் பதிலுக்கு கேட்க, சிவானி உனக்கு போன் பண்ணி அந்த போட்டோவை எப்ப எடுத்தது, எங்க எடுத்தது, எதனால எடுத்ததுன்னு சொல்லியிருப்பா, திரும்பவும் அதை பத்தி பேசி பிரச்சனை பண்ணாத என்று அவன் கூற, சிரித்துக்கொண்டே கண்ணாடி பக்கம் திரும்பிய வேதிகா, முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஏப்பை டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.